இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஹிந்தி எதிர்ப்பு என்பது மகாராஷ்டிரத்தை அதிர வைத்துள்ளது. மராத்தியை காக்க கைகோர்க்கின்றன எதிர்க்கட்சிகள். தற்போது எழுந்துள்ள பிரச்சினை எத்தகைய மாற்றத்தை உருவாக்கியுள்ளது? பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். எதிரும் புதிருமாக இருந்தவர்களை இணைய வைத்துள்ளது மகாராஷ்டிராவில் பற்றி எரியும் மொழி பிரச்சனை. ஆம், மராத்திக்கு ஒரு ஆபத்து என்றால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். மொழியை காப்பதுதான் தலையாய கடமை. அதற்கு முன் எங்களுக்கு இடையேயான அற்ப கருத்து வேறுபாடுகளை கருத்தில் கொள்ள மாட்டோம் என அறிவித்துள்ளனர் மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா தலைவர் ராஜ் தாக்கரேவும் சிவசேனா ஒரு பிரிவின் தலைவராக உள்ள உத்தவ் தாக்கரேவும். இவர்கள் மட்டுமல்ல, மகாராஷ்டிர இலக்கியவாதிகள், இலக்கிய அமைப்புகள், முக்கியமான சில எதிர்க்கட்சிகள் என அனைத்தும் மகாராஷ்டிரத்தை ஆளும் பாஜக அரசின் மொழிக் கொள்கை முடிவை எதிர்த்து ஒருமித்த குரலில் பேசத் தொடங்கியுள்ளன. வரும் ஜூலை 5ஆம் நாள் மும்பையில் ஹிந்தி ஆதிக்கத்துக்கு எதிராக பால் தாக்கரேவின் குடும்ப வாரிசுகள் திட்டமிட்டுள்ள பிரம்மாண்ட பேரணி ஒட்டுமொத்த மாநிலத்தின் பேசு பொருளாகியுள்ளது. சிவசேனையில் இருந்து பிரிந்த ராஜ் தாக்கரே 20 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தவ் தாக்கரேவுடன் கைகோக்கும் நிகழ்ச்சி என்பதால் மொழி அரசியல் என்பதை தாண்டி சிவசேனையின் புத்துயிருப்புக்கான முன்னெடுப்பாகவும் இது பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் 18ஆம் நாள் மகாராஷ்டிராவின் அனைத்து ஆரம்ப பள்ளிகளிலும் 1 முதல் 5 வரை மராத்தி, ஆங்கிலம் ஆகியவற்றோடு ஹிந்தியும் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என அறிவித்தது அம்மாநில அரசு. புதிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமான மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் நடவடிக்கையாக இது பார்க்கப்பட்டது. ஹிந்தியை பின்வாசல் வழியாக திணிக்க முயல்வதாக எதிர்க்கட்சிகள் முழங்க தொடங்கின. உடனடியாக அரசின் அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் எனவும் குரல் எழுப்பின. அரசோ ஹிந்தி பயிற்றுவிப்பது கட்டாயமில்லை. ஹிந்தியை பயில்வதால் தேசிய அளவில் மகாராஷ்டிர மாணவர்கள் பரிமளிக்க முடியும். தேவையற்ற வெற்று முழக்கங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்புகின்றன என்றது. மற்றொரு பக்கம் கல்வித்தரம் மற்றும் ஆசிரியர்கள் வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பும் முயற்சியாக மொழி பிரச்சனை கையாளப்படுவதாக ஒரு சாரார் கருத்து தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஹிந்தி பயிற்றுவிப்பது தொடர்பான அறிவிப்பு மராத்திக்கு விடப்படும் மறைமுக அச்சுறுத்தல் என ஒருமித்த குரலில் பேசுகின்றன எதிர்க்கட்சிகள். ஜூலை 5ஆம் நாள் பேரணியானது மராத்தியை முன்னிலைப்படுத்தியது என கூறியுள்ள ராஜ் தாக்கரே, அப்பேரணியில் அரசியல் கட்சிகளின் கொடிகள் இருக்காது, முழுக்க முழுக்க மராத்தி அடையாளத்துடன் பேரணி நடைபெறும் என கூறியுள்ளார். இந்தியாவில் மொழிவழி தேசியத்தை உறக்க பேசும் மாநிலங்களில் ஒன்று மகாராஷ்டிரம். தமிழ்நாடு போல ஹிந்திக்கு இடம் கொடுக்காமல் தொடக்க முதலாக போராடிய மாநிலம் இல்லை அது. மாறாக சகோதர பாவத்துடன் ஹிந்தியை ஏற்றுக்கொண்ட மாநிலம் என்றாலும் மராத்திக்கு போட்டியாக ஹிந்தி இன்று உருவெடுத்திருக்கும் நிலையில் மராத்தி உணர்வு மகாராஷ்டிரத்தில் மிகுந்திருக்கிறது. தன்னுடைய அரசியல் தளத்தை பாஜகவிடம் சிவசேனை பறிகொடுத்து விட்டிருக்கும் நிலையில் மாநிலத்தின் பிரச்சனையாக மட்டுமல்லாமல் சிவசேனையை மீட்டு உருவாக்கும் வாய்ப்பாகவும் இதை பால் தாக்கரேவின் வாரிசுகள் பார்க்கிறார்கள். சில சட்டமன்ற தேர்தலில் இதுவரை இல்லாத அளவுக்கு பிரம்மாண்ட வெற்றியுடன் பாஜக அரியணை ஏறியிருக்கும் நிலையில் ஹிந்தி எதிர்ப்பு பாஜக அரசை மெல்ல அசைக்க தொடங்கி இருப்பது உண்மை. ஆனால் இப்பிரச்சனையின் அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.